பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தை மாத ராசி பலன்கள். தனுசு ராசி நியாயவாதிகள். தனுசு ராசினாலே நியாயம் தர்மம் தான். இதுல என்னன்னா, அவங்க ரொம்ப நியாயமா இருப்பாங்க, அடுத்தவங்களையும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த நியாயமா இருக்கிறதுனாலயே நிறைய பேரை பகைச்சுப்பாங்க. குடும்பத்தினரா இருக்கட்டும், இல்ல வெளிவட்டாரத்துல உள்ளவங்களா இருக்கட்டும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை தனுசு ராசிக்கு. நியாயமா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா ஒரு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க. அது அடுத்தவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கும். அதனால இவன் கிட்ட எல்லாம் யாரு பேசுவா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த எல்லாத்துக்கிட்டையும் இத எதிர்பார்க்கறதோட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா லைஃப்ல எந்த பிரச்சனையும் ஆர்கியூமெண்ட்டும் வராது. எங்க போனாலும் விவாதம் வர்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சண்டை வர்ற மாதிரி ஒரு விஷயங்களை உருவாக்குறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப தங்கமான மனுஷங்க. ரொம்ப அவங்கள நம்பி நம்ம எதனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப மிக அருமையான மனிதர்கள். என்னன்னா இதுதான் அந்த நியாய தர்மம் கரெக்ட் தான். ரொம்ப தேவையான விஷயம்தான். வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறது, அடுத்தவங்களை நோகடிக்கிற மாதிரி பேசுறது, நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. நம்ம அமைதியா பேசினாலும் நம்ம அடுத்தவங்களை ஆஹ் நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. இதை மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப். தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்காங்க, குரு 7ஆம் வீட்டில் இருக்காங்க. சோ அதனால மைனர் டிலேஸ் இருக்கும். எதை பண்ணாலும் கொஞ்சம் டிலேஸ் இருக்கும். புதன் பின்னோக்கி வர்றதுனால February 3rd வரைக்கும் ஹிஸ் கம்மிங் இன் ரெட்ரோ. அதனாலயும் கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் இருக்கும். 3ஆம் வீடு செல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சோ சகோதரர்கள், அண்டை வீட்டார் அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்ல லாங் ரிலேஷன்ஷிப், ரொம்ப தூரத்துல இருக்க உறவினர்கள் அவங்க மூலியமாவோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க மூலியமாவோ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் டீல்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க சைன் பண்ணுவீங்க நிறையவே. அதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே சக்சீட் ஆகிறதுக்கு ஆஃப்டர் February 3rd கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அப்ப பண்ணீங்கன்னா ரொம்ப அது நீங்க எதை ஆரம்பிச்சாலும் ரொம்ப நல்லா அது போகும். செய்தி தொடர்பு, விற்பனை, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குற தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு இந்த காலம். தை மாதம் ரொம்ப விசேஷமா இருக்கும். நிதி வரவு, பண வரவு ரொம்ப நல்லாவே இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகளால வர செலவுகளா இருக்கும். அதனால உடம்ப நீங்க ரொம்ப கவனிச்சுக்கணும். ஷோல்டர் பெயின், கையில தோள்பட்ட வலி, அப்புறம் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், அதாவது வீசிங் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு பிராணாயமா பிராக்டிஸ் பண்ணலாம். அது உங்க கோவத்தை அடுக்கிறதுக்கும் நல்லது. மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு அது ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சகோதரர்கள் ஓட ரொம்ப நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நாளா பார்க்கல கூட பிறந்தவங்கள, ரொம்ப வருஷமா பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். நிறைய ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி எந்த உறவினர்களா இருந்தாலும் ரொம்ப நாளா பார்க்காதவங்க எல்லாம் நீங்க பாப்பீங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலமா இருக்கும். டெசிஷன் மேக்கிங்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல எதை செய்யறனாலும் பல தடவை யோசிச்சு செக் பண்ணி செய்யணும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு உள்ள முருகன் பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா, சுவாமிமலை முருகன், சுவாமிநாத சுவாமியை கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். குன்றத்தூர் முருகனு கும்பிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இந்த தை மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் நம்புறேன். நன்றி, வணக்கம். கருணை கடலை கந்தா போற்றி.